இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடு. ஏய், தோசை வீர எனக்கு குடு குடு தர இந்தாங்க பா. வீரா மாதிரி ஒரு பொண்ணு வீட்ல இருந்தா போதும், சாப்பிடாதவங்களை கூட சாப்பிட வச்சிருவா. ஆமா. சந்தோஷமாவா இருக்கீங்க? நாளைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம். எங்கடா இருக்க? ஏன் இவ்வளவு நேரம் கடைக்கு வந்திருக்கணுமே. அதை ஏன்டா கேட்குற? வர்ற வழியில் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். டேய், பஞ்சர் ஆனா பஞ்சர் ஓட்ட வேண்டியதானடா. பக்கத்தில் கடை எதுவும் இல்லைடா, பார்க்குறேன். டேய், அவசரத்துக்கு தேடினா கிடைக்காது. ஆக்சுவலி நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, ஏன்? என்னடா, என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா அவனை. கார்த்தி, ஒரு நிமிஷம்டா, கூப்பிடுறேன். டேய் வரா வரா. டேய் மாறா. என்ன தல, செம சண்டைக்காரன்னு சொன்னாங்க, அடி வாங்குறான். ஆமாம் தல, இவ்வளோ சீக்கிரம் வேலை முடியும்னு நினைக்கவே இல்லை. என்னடி உள்ளுக்குள்ள புகைச்சல் அதிகமாயிட்டே இருக்கு போல. ஆமாம்மா, முன்னாடியாவது ஒருத்தனுக்கு ஒண்ணுனா மொத்த 2 பேரும் அப்படியே குதிச்சுக்கிட்டு வருவானுங்க. ஆனா இப்போ அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நடக்கும்னு. இது வெறும் ஆரம்பம்தாம்மா, போக போக பாரு. ஒருத்தன் உயிர் போற சூழல்ல கடந்தாலும் இன்னொருத்தன் உதவிக்கு வராத காலம் சீக்கிரமே வரும். வரலனாலும் நீ வர வச்சிருவ போலயே. போதுண்டா, வாங்கின காசுக்கு மேலே அடி வாங்கிட்டானுங்க, போலாம். சரி, இவனுங்கெல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பானுங்க? அது தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற? டேய், சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான்டா கேக்குறேன். அதெல்லாம் ஒரு நாலேஜும் வேணாம், வண்டியை தள்ளிட்டு வா. இவ்வளவு நேரம் தள்ளிட்டு வந்து கை வலிக்குது. டேய் நவுறா, நடுவழியில படுத்து. டேய், என்னடா அவன்? சரி தள்ளிட்டு வா. டேய், இவனுங்க யாராவது வாங்க. நம்மளா வந்து மாட்டிக்கிட்டோமே. டேய், தள்ளுற அந்த பக்கம். சண்டே நானே போட்டு வண்டியை நானே தள்ளணும். என்ன முடிஞ்சிருச்சா? எங்களை முடிச்சிட்டான் மேடம். என்ன சொல்ற? என்னமோ அவனை அடிச்சா கேட்க யாரும் வரமாட்டான்னு சொன்னீங்க, நாங்களும் அடிச்சோம் மேடம். சரி முடிச்சிடலான்னு பார்த்தா மேடம் வந்து நின்னானுங்க மேடம், 2 அண்ணனுங்களும். என்ன உளர்ற? நான் எங்க மேடம் வளர்றேன், நீங்க தான் ஒன்றும் தெரியாம வளர்றீங்க மேடம். பாவம் மேடம், பசங்க அடி வாங்கி எல்லாம் ஏந்திருக்க முடியாத கடக்குறானுங்க மேடம். இவனுங்களை என்ன செய்யறது? எப்போ அடிச்சுக்குவானுங்க, எப்போ ஒண்ணு சேர்ந்துக்குவானுங்கன்னு எதுவுமே புரியலையே. மாறன் அடிக்கிறதுக்கு யார் ஆள் அனுப்பியிருப்பா? வேற யாரு? நம்ம கடை பக்கத்துல கடை வச்சிருக்கானே, அந்த நாதாரி தான். அவனா? அவன் எதுக்கிட்ட உன்ன அடிக்கணும்? பின்ன அவனுக்கு நான் தாண்டா எதிரி. நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், என் பைக்கை பஞ்சர் பண்ணி என்ன ரோட்ல தள்ள போனான்.
கொஞ்ச நேரத்துல என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஏய் அவனை இன்னைக்கு கிழிச்சு தொங்க விடாம விட மாட்டேன். ஏய், 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 இல்லடா. இரு சும்மாறா. சரியான முட்டாளாடா நீ. நானா? ஆமா பின்ன இந்த மாதிரி ஆத்திரம் வந்தா நீ முட்டாள் தான். கார்த்தி, பின்ன சின்ன வயசுல இருந்து அவன் கூட வளர்ந்திருக்க. அவனை பத்தி தெரியாத உனக்கு? டேய், அவன் சண்டையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் அவன் நேரடியா வந்து பண்ணுவான். உன்னை அடிக்கணும்னா நம்ம கடவாசல் வெளியில வந்து வாடா மாறா ஒண்டி கொண்டி நிப்போன்னு சொல்லிருப்பான் அவன். இந்த மாதிரி கோலத்தனமாலாம் ஆளை அனுப்பியிருக்க மாட்டான் அவன். மாறா, கார்த்தி சொல்றது கரெக்ட் தான். நான் பழகின வரைக்குமே சூர்யா அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீ சூர்யா வந்ததுக்கு அப்புறம் அந்த விஜய டோட்டலா மறந்துட்ட. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ தாண்டா பண்ணுவா. கண்டிப்பா அவதான் செஞ்சிருக்கணும். அந்த விஜய் திமிர் அடங்கவே மாட்டேங்குது. விஜய் என்ன பண்ணா? அதுவா இந்த அவ- கார்த்தி, என்னாச்சு மாறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, சும்மா. கார்த்தி, இப்ப நான் இந்த கடையோட பார்ட்னர். உங்க ஃபேமிலில ஒரு ஆளுன்னு சொல்லிருக்கீங்கல்ல? தெரியாதனமா சொல்லிட்டாங்க ஃபேமிலில ஒரு ஆள்னு. அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணணும்ல? ஆ, ஆமா. ம், சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது. அது உன்கிட்ட எப்படி? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா கார்த்தி? விஜய் ரொம்ப மோசமானவ. அவ எங்களை பழி வாங்கணும்னே வந்திருக்கா. அவ எப்போ என்ன யோசிப்பான்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நாங்க அவளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிறோம். நீங்க புது ஆளு, வெளி ஆளு, கல்யாணம் குடும்ப குட்டின்னு செட்டில் ஆகணும்ல. அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அந்த இழப்பை எங்களால ஈடு கட்டவே முடியாது. நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. வீரா சொல்றது சரி. அவ எங்க குடும்பத்தை பகையா பாக்குறா. நீ பிசினஸ்க்காக வந்திருக்க. அதுல ப்ராஃபிட் வர்றது எப்படிங்கிறத மட்டும் நீ யோசி. தேவையில்லாம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகாத. நாங்க பாத்துக்கிறோம். அவெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, நீ வீரா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற. நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ற. ஏன் மாறா இப்படி இருக்க? என்னங்கடா இது? என்ன அநியாயமா இருக்கு? நான் என் பொண்டாட்டிக்கு தானடா சப்போர்ட் பண்ணுவேன். அவ பேச்சதான் கேட்பேன். இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம முறுக்கிட்டு போற? நீ என்ன முழிக்கிற? அது அவ உன்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா பாக்குறா. அந்த உரிமையில பேசுறா. கார்த்தி, உரிமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. சொல்லி வைங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, இல்லனா வில்லங்கம் ஆயிட போகுது. வில்லங்கம் தான் ஆயிட்டு இருக்கேன். எப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியலையே.